السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் கோபப்படுவதனால் அவருக்கும் அவரை சூழ உள்ள குடும்பம், பிள்ளைகளுக்கும், நண்பர்களுக்கும், மக்களுக்கும் பாதிப்பு இருக்கின்றது. இதே போன்று ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் ஒரு மனிதனுடைய சிந்தனை பாதிப்புக்கும் கோபம் முக்கியமான காரணமாக அமைகின்றது. ஒரு சில நிமிடங்கள் ஏற்பட்ட கோபத்தின் காரணத்தினால் ஒரு மனிதன் பல வருடங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். ஒரு சில நிமிடங்கள் ஏற்பட்ட கோபம், அதில் பேசிய சில வார்த்தைகள், அதை ஒரு மனிதன் நினைத்து நினைத்து பல வருடங்கள் கவலைப்படுகின்றான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று வரும் பொழுது கொஞ்சம் ஆவேசமாக கோபத்துடன் பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கன், நீங்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய நபிதானே? நாங்கள் உண்மையில் தானே இருக்கின்றோம், அவர்கள் பாத்திலில் தானே இருக்கின்றார்கள் என்று கொஞ்சம் சற்று கோபமாக ஆவேசமாக பேசினார்கள். பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை, அதில் உள்ள நலவுகள் தெரிய ஆரம்பித்த பொழுது சொல்கின்றார்கள், நான் பேசிய கோபத்தினால் பேசிய அந்த வார்த்தையை நினைத்து பல அடிமைகளை உரிமை விடுகின்றேன், பல நோன்புகளை நான் பிடிக்கின்றேன், பல சதகாக்களை செய்கின்றேன், பல நல்ல அமல்களை செய்கின்றேன், நான் கோபத்துடன் பேசிய சில வாசகங்கள், சென்டென்ஸை நினைத்து என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் கோபப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது தற்பெருமை. அவருக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை ஆற்றல், அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, அவருக்கு கொடுக்கப்பட்ட உடல் ஆற்றல், அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், இதை நினைத்து ஒரு மனிதர் தற்பெருமை கொள்வது. அதற்கு முன்னால் யாராவது ஒருவர் அதை மதிக்காமல் நடந்து கொள்ளும் பொழுது, அவரை சற்று கேவலமாக பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய கோபம் வித்தியாசமானது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய்தான் தற்பெருமை. ஒரு மனிதன் நான் அனைவரை விட சிறந்தவன் என்று நினைப்பதுதான் தற்பெருமை. இந்த தற்பெருமை ஒரு மனிதனை கோபப்படுத்தக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது, ஒரு மனிதன் கோபப்படுவதற்குரிய காரணம் தான் வாக்குவாதம் செய்வது, டிபேட் பண்ணுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யாருக்கு வாக்குவாதம், டிபேட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது, ரைட் இருக்கின்றது, அவரின் பக்கம் அனைத்து எவிடன்ஸும் இருக்கின்றது, இருக்கும் பொழுது ஒருவர் வாக்குவாதம் செய்வதை, டிபேட் பண்ணுவதை விட்டால், ஆர்கியூ பண்ணுவதை விட்டால், அவருக்கு சொர்க்கத்தின் ஒரு பகுதியிலே நான் ஒரு வீட்டை பொறுப்பெடுக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாக்குவாதத்தை, ஆர்கியூ பண்ணுவதை நாம் விடும் பொழுது நாம் கோபத்தை விட்டும் தூரமாகுவதற்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அமைத்துக் கொள்கின்றோம். இதே போன்று கோபம் வருவதற்குரிய முக்கியமான காரணம் தான் அதிகமாக ஜோக் பண்ணுவது, பரிகாசம் செய்வது. அதிகமாக பரிகாசம் செய்வதனால் ஒரு மனிதனுக்கு கோபம் வருவதற்குரிய சந்தர்ப்பம் நிறைய இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், நீங்கள் உண்மையாகவோ பொய்யாகவோ யாருடனும் ஜோக் பண்ணுவதற்காக வேண்டி கூட ஒருவருடைய சாமான்களை நீங்கள் அவருக்கு தெரியாமல் எடுக்காதீர்கள். சில சந்தர்ப்பத்திலே ஒருவரை ஜோக் பண்ணுவதற்காக வேண்டி சற்று அவருடைய சாமான்களை ஒழித்து விடுவோம். சின்ன பிள்ளைகளிடத்தில் இந்த பழக்கம் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையாகவோ விளையாட்டுக்காகவோ நீங்கள் யாருடைய பொருளையும் எடுக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு மனிதன் கோபப்படாமல் இருப்பதற்கு காட்டிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு அதிகம் பரிகாசம் செய்வதை, ஜோக் பண்ணுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். காரணம், அது மிக மோசமான பழக்கங்களை உண்டாக்கும், மக்களுடைய உள்ளங்களிலே கோபத்தை உண்டாக்கக்கூடியது என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன கருத்து இப்னு அபி ஷைபா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோபம் வருவதற்குரிய மிக முக்கியமான இன்னொரு காரணம் தான் மோசமான தூசண வார்த்தைகள் பேசுவது. ஒரு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை ஒருவர் பேசுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூசண வார்த்தைகளை பேசுகின்றார்கள், தகாத பேச்சுக்களை, ஒரு முஸ்லிமிடத்தில் வரக்கூடாத பேச்சுத்தான் குத்து வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், ஒருவருடைய மானத்தை மதிக்காத, ஒருவருடைய கண்ணியத்தை மதிக்காத வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு முஃமின் பேச மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இதை அல்லாஹ் கோபிக்கின்றார்.
இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒருவர் பேசும் பொழுது இதன் மூலமாக பலருக்கு கோபம் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல வழிகாட்டல்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக முக்கியமான வழிகாட்டல் தான், கோபம் வந்தால் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவருக்கு கோபம் வந்தது, அவரது நரம்புகள் பிடைக்க ஆரம்பித்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், இந்த வார்த்தையை இவர் சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது, நாம் இருப்பை மாற்றிக்கொள்வது. எந்த இருப்பிலே இருக்கின்றோமோ அந்த சிட்டிங்கை மாற்றிக்கொள்வது. உட்கார்ந்து இருந்தால் எழும்பிக் கொள்வது, எழும்பி இருந்தால் படுத்துக் கொள்வது, வீட்டில் இருந்தால் வீட்டை விட்டு சற்று வெளியாகி செல்வது, அல்லது ஒரு ரூமில் இருந்து என்ன ரூமுக்கு செல்வது. வீட்டிலே பிரச்சனை வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது என்றால் ஒரே அறையிலேயே ஒரே ரூமிலே இருந்து கொண்டு இருக்காமல் இன்னும் ஒரு அறைக்கு செல்வது, அல்லது முடியும் என்றால் வெளியில் சென்று நாம் வரும் பொழுது எமக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் தணிந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும், அவரது கோபம் வந்து விட்டால் அது மிகச் சிறந்தது, இல்லை என்றால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று கோபம் வந்தால் யாருடனும் பேசாமல் சைலண்டாக இருக்க வேண்டும். மார்க்கம் காட்டிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கற்றுக் கொடுங்கள், நன்மாராயம் சொல்லுங்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள். உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்து விட்டால் எதையும் பேசக்கூடாது, சைலண்டாக இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இன்னும் ஒரு முக்கியமான வழிகாட்டல் தான், கோபம் வந்தால் வுது செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிச்சயமாக கோபம் ஷைத்தானின் என்றும் உள்ளது. ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே இந்த நெருப்பை தண்ணியினால் தான் அணைக்க முடியும். உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்து விட்டால் ஓடி சென்று நீங்கள் வுது செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று கோபம் வரும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய நன்மைகளை மனதுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், 3 விஷயங்கள் யாரிலே இருக்கின்றதோ அல்லாஹ் அவருக்கு தனி ரஹ்மத்தை கொடுக்கின்றார். அவனது ரஹ்மத்தை கொடுத்து அவரை நேசிக்கின்றார். சஹாபாக்கள் என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு கொடுக்கப்பட்டால் நன்றி செலுத்துவார், அவருக்கு பழிவாங்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் பொழுது மன்னிக்கின்றார், கோபம் வந்து விட்டால் அந்த கோபத்தை விழுங்கிக் கொள்கின்றார், இவருக்கு நாளை வறுமை நாளையிலே அல்லாஹ் நேசத்தை அன்பை கொடுக்கின்றார், அவரது குறைகளை மறைக்கின்றார், அவருக்கு விசேஷமான ரஹ்மத்தை கொடுக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யார் கோபத்தை விடுகின்றாரோ அவருக்கு வலக்கல் ஜன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை பார்த்து சொன்னார்கள், கோபப்படாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் கோபத்தை கட்டுப்படுத்துவாரோ நாளை மறுமை நாளையிலே அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கியாமத்துடைய நாளையிலே ஹூருல் ஐன் பெண்களை காட்டி அல்லாஹு தஆலா, நீங்கள் விரும்பிய பெண்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆப்ஷனை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே போன்று ஒரு மனிதர் கோபத்தை கட்டுப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பை பெற்றுக் கொள்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள், அதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அதற்குரிய வழி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள், நீங்கள் கோபப்படாவிட்டால் அல்லாஹ் உங்களை கோபிக்க மாட்டான், உங்களை நேசிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர் கோபத்தை கட்டுப்படுத்துவதனால் அவரது ஈமான் அதிகரிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் கோபத்தை கட்டுப்படுத்துவதை விட மிகச் சிறந்த ஒரு விடயம் எதுவுமே கிடையாது. யார் கோபத்தை கட்டுப்படுத்துவாரோ அல்லாஹ் அவரது உள்ளத்தை ஈமானால் நிரப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகச் சிறந்த அமலாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, மக்களுக்காக வேண்டி கிடையாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, சந்தர்ப்பம் பார்க்காமல், ஆட்கள் பார்க்காமல், மனைவியாக இருக்கலாம், எமது பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைத்து சந்தர்ப்பத்திலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகச் சிறந்த அமல், அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே அதபுல் முஃப்ரதிலும் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்ந்த பண்பை எம் அனைவருக்கும் தந்து அமைதியான சுபாவத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி